ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கடந்த ஒரு வருட காலமாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாகவே நாம் அனைவருடைய மனங்களையும் சரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையும் சரி ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது கோவிட்-19 கொரோனா வைரஸ். இந்தியாவில் மட்டும் 3.5 லட்சம் உயிர்களை இந்த கொரோனா வைரஸ் பறித்திருக்கிறது. உலகம் முழுவதும் 35 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 35 லட்சம் உயிர்களும் ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், யாரோ ஒருவருடைய தாய், தந்தை, மகன்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பல அரசாங்கங்களுடைய பல நாடுகள் ஒட்டுமொத்தமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தன. பல அரசாங்கங்களுடைய கஜானாக்கள் காலியாகி இருக்கின்றன. இத்தனை விஷயங்களையும் ஒரு சின்ன வைரஸ் சாத்தியமாக்கி இருக்கிறது. அந்த வைரஸ் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த கேள்விதான் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாகவே தொடர்ந்து ஆய்வாளர்கள் மத்தியிலும் அறிவியல் சமூகத்தின் மத்தியிலும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் வந்த புதுசிலேயே நமக்கெல்லாம் தெரியும், இது சைனாவில் உருவாக்கி வெளியே விட்டுட்டாங்க. வுஹானில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி அப்படிங்கிற எந்த வுஹானில் இந்த கொரோனா வைரஸ் வெளிவந்ததோ அதே வுஹானில் தான் அதற்கான லேபும் இருக்கிறது. அந்த லேபில் உருவாக்கப்பட்ட வைரஸ் இது அப்படின்னு ஆரம்ப காலத்திலேயே சில விஷயங்கள் பரவ அதை பல விஞ்ஞானிகள் கடுமையாக மறுத்தார்கள். ஆனால் இப்போ 1.5 வருஷம் கழிச்சு மீண்டும் அதே தியரிஸ் முன்வந்திருக்கின்றன. அதற்கான காரணம் சில புதிய ஆதாரங்கள் முன்வருகிறது. பலர் நிறைய கேள்விகளை எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் புகழ்பெற்ற விஞ்ஞானி டாக்டர் ஆண்டனி ஃபாசி, எந்த ஃபாசி இதெல்லாம் விஷயமே இல்லைங்க, இதெல்லாம் லேபில் உருவாக்கவே முடியாது, இது முழுக்க முழுக்க இயற்கையான வைரஸ் என்று எவர் சொன்னாரோ அவர் இன்று மீண்டும் கேள்வி கேட்டிருக்கிறார். ஏதோ நவம்பர் மாதமே சைனாவில் அந்த லேபில் 3 பேருக்கு நோய் தொற்று வந்ததாமே, அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்ததுங்கிற டீட்டெயில்ஸை கொடுக்க முடியுமா என்று சைனாவிடம் தற்போது மீண்டும் கேட்கப்படுகிறது. ஜோ பைடன் மீண்டும் ஒரு 90 நாள் கெடு கொடுத்து இது எப்படி இது வந்தது அப்படிங்கிறத ஆராய வேண்டும்னு அமெரிக்கன் உளவுத்துறைக்கு உத்தரவிடுகிறார். ஏன் இந்த விஷயங்கள் மீண்டும் எழும்புகின்றன? இந்த கொரோனா வைரஸ் என்பது வுஹானில் ஒரு லெபார்டரியில் உருவாக்கப்பட்டது, இது ஒரு செயற்கை வைரஸ் என்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாக இருக்கிறதா, இல்லை இது மீண்டும் ஒரு முறை எழும்பி இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி தியரி தானா, வெறும் ஒரு சதி தியரி மாதிரி தான் போய்கிட்டு இருக்கா? கேட்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கொரோனா வைரஸ் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நம்மோடு பேச இணைகின்றார்கள் மருத்துவர்கள் மற்றும் அறிவியல் ரீதியான வல்லுநர்கள். டாக்டர் ரவீந்திரநாத், டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் நோய் தொற்று நிபுணர், தொடர்ந்து இந்த கொரோனா பற்றிய பல விஷயங்களில் நம்மோடு இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றார். மருத்துவர், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் மற்றும் பூவுலகின் நண்பர்கள் சார்பில் திரு சுந்தர்ராஜன் அவர்கள் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர் சுமந்த் கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ண விஷயம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சைனா மேலே சும்மா பழி சுமத்துறாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு சீரியஸா பேசப்படுவதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே ஒரு லேப்ல இருந்து கொரோனா வைரஸ் லீக் ஆயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவென்ட். முதல்ல இந்த கொரோனா வைரஸ் வரும்போதே இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் வந்துச்சு. ஒரு உடனே சைனால இருந்து எங்கேயோ லேப்ல இருந்து லீக் ஆச்சுன்னு வந்துச்சு. ஆனால் அப்பொழுது உடனடியாக உலகத்தில் இருந்த மிக பிரபலமான மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்துட்டு அதெல்லாம் அபத்தாங்க, இது இந்த வெட் மார்க்கெட்ல இருந்து வுஹான் லேபுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த வெட் மார்க்கெட்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு மனிதனுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதான் ஒரு விலங்குல இருந்து மோஸ்ட் லைக்லி ஏதாவது ஒரு பேட்டோ அந்த மாதிரி இருந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி தொடர்ந்து பேசினவங்க எல்லாம் இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு, ஒரு 6 மாத காலம். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது மீண்டும் பூதாகாரமாக சைனா லேப்ல இருந்து வெளியே வந்ததா அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அமெரிக்க இன்டெலிஜென்ஸோ சீக்ரெட் சர்வீஸோ இல்ல பிரபல பவுச்சி மாதிரி நபர்களோ இல்ல. இது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு அமெச்சூர் குரூப் ஆஃப் ஆக்டிவிஸ்ட், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அந்த சந்தேகத்தினுடைய அடிப்படை அதுல மிக முக்கியமான ஒரு நபர் மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ட்விட்டர் ஹேண்டில் தி ஸ்பீக்கர் அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில். அவர் அனானிமஸா இருக்காரு, யார் அவருங்கிறது வெளிப்படையா சொல்லல. சோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்நெட்ல தேடி இருக்காங்க. தேடுன்னு கண்டுபிடிச்சு சிஸ்டமேட்டிக்கா 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு மோஜியாங் அப்படின்னு தென் சைனால இருக்கிற கேவ்ஸுக்கு
அங்க பேக்ஸ் பிடிக்கிறதுக்காக மைனிங் பண்ணிட்டு இருந்த நபர்களுக்கு உடம்பு இதே மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. அது 2012 இல்லையா? 2012-13 அவர்களுக்கு ஒரு நோய் இந்த மாதிரி வந்திருக்கு. அந்த நோய் வந்ததை அதிகாரப்பூர்வமாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது வைரஸே கிடையாது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஏன்னா அது வந்தது பேட் கேவ், வவ்வால் இருக்கக்கூடிய ஒரு குகை. அதுல 6 பேர் அதுல நோயால் பாதிக்கப்பட்டு 3 நபர்கள் இறந்தாங்க, 3 நபர்கள் பொழைச்சிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, இந்த மேட்டர் வேற ஏதோ ஒரு பேப்பர் பப்ளிகேஷன்ல இவங்க ட்ரேஸ் பண்றாங்க. இந்த சீக்கர் போன்ற மற்ற அதுக்குள்ள ஒரு டிராஸ்டிக் அப்படின்னு ஒரு குரூப், DRASTIC அப்படின்னு ஒரு பெரிய இன்டர்நெட் குரூப் பல நாடுகளில் இருந்து 2-3 இந்தியர்கள் இருக்காங்க நினைக்கிறேன், சில இந்திய மருத்துவர்கள் கூட இருக்காங்க. அவங்க மோனா அவருடைய கணவர் பூனேல இருந்து அவங்க 2 பேர் இருக்காங்க, ராகுல் பகுலிக்கர் அவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்த பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மிக முக்கியமா 3-4 கண்டுபிடிப்புகள். ஒன்று, இந்த 2012-13 மைனர்ஸுக்கு இந்த நோய் மாதிரி ஒரு நோய் வந்திருக்கிறது. 2வது, அந்த வூஹான் லேபினுடைய பேட் உமன் என்று அழைக்கப்படும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இதெல்லாம் நாங்க அந்த பேட் கேவுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க. இப்ப இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, வேற ஒரு அதாவது அதே பேட் கேவுக்கு வூஹான் லேப்ல இருந்து பணி செய்யும் நபர்கள் பல முறை போயிருக்காங்க. அதற்கு பிறகு அதே டாக்டர் ஷீ தலைமையில இல்லையா, அதே டாக்டர் ஷீ தலைமையில கொரோனா வைரஸ் ஆய்வு பண்ற இடத்துல இருந்து ஆமா அங்க போய் அந்த பேட் கேவ்ல இருந்து சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவும் சைனா நடக்கவே இல்லை அப்படிங்கிறது. ஆனால் வேறு ஒரு பேப்பர்ல இதற்கு ஆதாரத்தை இவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் மிக முக்கியமா இதுல என்ன மிக முக்கியமானா, இதுல ஒரு வைரஸினுடைய வீரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரிசர்ச். இந்த ரிசர்ச் சைனா தொடர்ந்து நாங்க கொரோனா வைரஸ் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு அதுக்கு பேர். கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஒரு ரொம்ப மைல்டா பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸை எடுத்துக்கிட்டு அதனுடைய வீரியத்தை அதை தாக்கும் போது உடனடியா மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி பண்றது. அந்த ரிசர்ச் வூஹான் லேப்ல பண்ணிருக்கிறாங்க இதே கொரோனா வைரஸை வச்சு. அந்த ரிசர்ச்சோட நோக்கமே வைரஸை வீரியமாக்குவது. ஆமா, இதுல என்ன கொடுமை என்றால் டாக்டர் ஃபவுச்சி உடைய NIH அதற்கு ஃபண்டிங் கொடுத்திருக்கு. அதாவது அமெரிக்காவோட லீடிங் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ரிசர்ச் ஏஜென்சி அதுக்கு பணம் கொடுக்கறாங்க. அந்த ரிசர்ச் பணம் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிறதுக்கு அதுல ஒரு இது $30 மில்லியன் வரைக்கும் போயிருக்கலாம் ஓவர் a period of 5 to 6 years அப்படிங்கறாங்க. அது எக்ஸாக்ட்டா என்ன அமௌண்ட் தெரியாது, ஆனால் ஃபண்டிங் போயிருக்கு. இந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் கொரோனா வைரஸ்ல நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு சீனா சொன்னதுக்கு இப்ப ஆதாரமும் வந்துருச்சு, அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, மிக முக்கியமாக எந்த அனிமல்ல இருந்து இது மனிதர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப சார்ஸ் போன்ற மற்ற கொரோனா வைரஸ் ரிலேட்டட் வைரஸஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல இன்று வரை கண்டுபிடிக்க முடியல எந்த வவ்வால்ல இருந்து வந்துச்சா இல்ல வேற ஏதாவது ஒரு வவ்வால்ங்கிறது வைட்லி அக்செப்டட் இல்லையா டாக்டர்? வவ்வால்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தானே, வவ்வால்ல இருந்து வந்துச்சுன்னு தானே எல்லா விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, இந்த பர்டிகுலர் SARS-CoV-2 எந்த அனிமல்ல இருந்து மனிதனுக்கு வந்தது என்று இன்று வரை நமக்கு தெரியாது. மிக முக்கியமா லாஸ்ட் பாயிண்ட், ஏன் இது எல்லா சந்தேகமும் இன்னும் அதிகமா இருக்குன்னா ஜெனடிக் சீக்வன்ஸ். இந்த ஜெனடிக் சீக்வன்ஸ் வேறு வைரஸ்ல நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த செய்தியே டாக்டர் ஃபவுச்சிக்கு தெரிவிக்கப்படுகிறது. கிறிஸ்டியன் ஆண்டர்சன் ஒரு ரிசர்ச்சர் டாக்டர் ஃபவுச்சிக்கு அனுப்புறாங்க, இந்த சீக்வென்ஸை நாங்க பார்த்ததே இல்லையே, இது இல்ல அந்த இமெயில் நீங்க சொல்ற அந்த லீக்ட் இமெயில் ஜனவரி பிப்ரவரி 2020 எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். பிறகு அதே ஆண்டர்சனோ அதே டாக்டர் ஃபவுச்சியும் நேச்சுரல் ஆரிஜின் தான் வெளிப்படையா பேசியிருக்காங்க. தொடர்ந்து நேச்சுரல் ஆரிஜின் தான் என்று மெயின்டைன் பண்றாங்க. இப்ப சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்பு ஆண்டர்சன் அவர்கள் கிட்டத்தட்ட 2000 ட்வீட்டை
டெலீட் செய்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஓஹோ. எதற்காக அவங்க பழைய ட்வீட்டை டெலீட் பண்ணும்? மிக முக்கியமா இந்த சீக்கர் இந்த டிராஸ்டிக் குரூப் கண்டுபிடிச்ச டேட்டா எல்லாமே அதற்கு பிறகு சைனா அந்த ஆக்சுவலா என்னன்னா PhD ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரிசர்ச் தீசிஸ் எல்லாம் இருக்கிற சர்வர் அது. சைனால அந்த PhD பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரிசர்ச் தீசிஸ் எல்லாம் அந்த சர்வரே டவுன் ஆயிடுச்சு. எப்போ இவங்க கண்டுபிடிச்சு இந்த டேட்டா எல்லாம் எடுக்கிறாங்க, அதற்கு பிறகு அந்த சர்வரும் வந்து ஆஃப்லைனா ஆயிடுச்சு. என்ன காரணம்ங்கிறது யாருக்கும் தெரியல. இப்போ இவ்வளவு சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட காரணத்தினால இது வந்து நோ அனிமல் வெக்டர் டிடெக்டட் yet, strange genetic sequence, the data gathered by this drastic team, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது இது வந்து ஒரு ஜெனடிக்கலி இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க டாக்டர். பட் ஒரு சாமானியர் எனக்கு எழக்கூடிய கேள்வி, 2020லயே உலக சுகாதார நிறுவனம் சைனாவுக்கே ஒரு குழு அனுப்புனாங்க. அங்க போய் நேரடியா ஆய்வு பண்ணிட்டு வந்து உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சது இல்ல இது இயற்கையான வைரஸ் தான், சைனா எந்த தப்பும் பண்ணலன்னு அறிவிச்சாங்க. இப்போ திடீர்னு இது வரதுக்கு இப்ப ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கேன்னு ஒரு சாமானியருக்கு சந்தேகம் வருமா வராது? ரொம்ப சிம்பிள். உலக சுகாதார நிலையம் முதல்ல வந்து சைனா கோஆபரேட்டே பண்ணல. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்து சரி உங்க டீம் வரலாம் அப்படின்னு அனுமதிச்சாங்க. யூனோ டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க வூஹான் லேப்ல தெரியுமா? 3 மணி நேரம், மொத்தமா 3 மணி நேரம். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அவர்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை. எந்த விதமான, அதாவது சைனீஸ் கவர்மெண்ட் அவங்க கையில. அப்புறம் எப்படி சார் வந்து டிக்ளேர் பண்றாங்க? ஒரு WHO உலகத்துக்கு வந்து டிக்ளேர் பண்றாங்களே, நாங்க எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் சரியா இருக்கு, கிணறு வெட்டிட்டாங்க, நான் பார்த்துட்டேன்னு சொன்னாங்களே. அதனாலதான் ஒரு சின்ன ஒரு கொக்கி போட்டு மோஸ்ட் லைக்லி நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னு போட்டு விட்டுட்டாங்க. அவர்கள் முழுமையாக அங்க வூஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜியில் அந்த டீம் ஸ்பெண்ட் பண்ண டைம் 3 hours. இதுவே புட்டு வச்சிருக்காங்க. மெயின் பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து அமெரிக்காவில இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸும் உண்மையை மறைக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். இப்ப ட்ரம்ப் சொன்னாரு, முதல்ல உங்களுக்கு நினைவு இருக்கும், ட்ரம்ப் ஆட்சி அதிபராக இருக்கும் போது தொடர்ந்து சொன்னாரு சைனா வைரஸ், குங் ஃப்ளூ எல்லாம் சொன்னாருன்னு அவர் எல்லாரும் திட்டினாங்க. அப்போ டெமோக்ராட்ஸா இருந்த எல்லாரும் வந்து இந்த ஆள் என்ன இந்த மாதிரி பேசுறாரு, சைனா வேணும்ட்டு எடுத்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, இல்ல லேப்ல இருந்து தப்பிச்சு வந்துருச்சு அப்படிங்கிறாரு. சோ they were forced because Trump said it, எல்லாரும் எதிர் சைடுல போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்ப வந்து அந்த பொசிஷனை மாத்தி வருவதற்கு அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் அவங்களும் அதை ஃபண்ட் பண்ணிருப்பாங்க இந்த வூஹான் இன்ஸ்டிடியூட்ல, நாட் ஃபார் ரிலீசிங் த வைரஸ் பட் ஃபார் ரிசர்ச் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எம்பாரஸ். ஓகே, ரைட். நம்ம தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு, கேட்கலாம். நான் திரு சுந்தரராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுல எந்த விலங்குலேருந்து வந்ததுன்னே இவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளால 1.5 வருஷமா சொல்ல முடியல. வுஹான்லேயே அதுக்கான வைராலஜிக்கான லேப் இருக்கு. கொரோனா வைரஸ் பற்றி தான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கொரோனாவை எப்படி தீவிரமாக்குவதுன்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களை இது தாண்டி சைனாவுடைய லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி, அவங்க நிறைய விஷயங்களை சொல்ல மறுக்கிறாங்க, அவங்க உள்ள விட மாட்டேன்றாங்க. நீங்கள் இப்போ டாக்டர் ஃபாசி கேட்கும்போது கூட ஏன் நீ அமெரிக்காவில் ஸ்டடி பண்ண அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சந்தேகம் எழும்ல குறைஞ்சபட்சம். அதாவது நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்கா வந்து ஈராக்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை ஈராக் கெமிக்கலோ பயாலஜிக்கலோ செஞ்சு வச்சிருக்கு, அதான் ஈராக் மீது போர் தொடுக்கிறோம்னு சொல்லி சதாம் ஹுசேன் அழிக்கப்பட்டு தூக்கிடப்பட்டார். ஒரு வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனையாவது அவங்களால காமிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? இன்னைய வரைக்கும் நான் சொல்றேன், டுடே இன்னைக்கு வந்து ஜூன் 9ஆம் தேதி 2021 வரைக்கும் இந்த வைரஸ் ஒரு லேப்ல இருந்து ஸ்லிப் ஆன மாதிரியோ, அதாவது தப்பிச்சு வந்த மாதிரியோ, அல்லது இவர்களாவே லேப்ல வச்சு ரூம் போட்டு யோசிச்சு செஞ்சு வெளியிட்ட மாதிரியோ எந்த ஒரு சயின்டிபிக் ஆதாரமும் கிடையாது. இது நேச்சுரலா இவால்வ் ஆச்சுங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது. நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல ஆதாரம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். WHO வந்து இன்னைக்கு வந்து WHO புரோட்டோகால் தான் உலகெங்கும் உள்ள மக்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய, கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய புரோட்டோகால். அது ஹவு டு கண்டெயின், இந்த கொரோனா தொற்றை எப்படி கையாளதாகட்டும், இல்லை இது எப்படி பரவுகிறதாகட்டும், நேசல் ஸ்வாப்லேயே எப்படி இருக்கிறதாகட்டும்,
ஸோ இந்த புரோட்டோகாலை தான் வந்து உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் வந்து பின்பற்றுகின்றன. அந்த WHO வந்து ஒரு குழு அமைச்சு 4 லைக்லி சினாரியோஸ் வந்து WHO ரிப்போர்ட்டாக கொடுக்குது. என்ன சினாரியோ? முதல்ல வந்து ஒரு மிருகத்திடம் வந்து டைரக்டா ஹியூமன்ஸ்க்கு போயிருக்கலாமா, இது மோஸ்ட் லைக்லி, அதாவது நிச்சயமா நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்த சினாரியோ என்ன? ஒரு ஹியூமன்ஸ்லேருந்து ஒரு அனிமல்கிட்ட இன்னொரு அனிமலுக்கு போய் ஹியூமன்ஸ்க்கு வந்துருக்கலாமா, இதுவும் மோஸ்ட் லைக்லி சினாரியோ. மூணாவது சினாரியோ என்ன? ஏதாவது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபுட் வழியா அல்லது ஏதாவது ஒரு உணவு பண்டத்து வழியா போயிருக்கலாமா. நாலாவது என்ன? லேப்ல இருந்து தப்பிச்சுக்கலாமா. இந்த 4 தான் WHO உடைய அறிஞர்கள் குழு, விஞ்ஞானிகள் குழு போய் ஆய்வு செஞ்சு இதுல முதல் 2 விஷயத்துக்கு மோஸ்ட் லைக்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கடைசி விஷயங்களுக்கு மோஸ்ட் அன்லைக்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக அவங்களுக்கு தெரியும் 1994ல ஆஸ்திரேலியால வந்து ஹென்ட்ரான்னு ஒரு வைரஸ் வந்து பரவுது. அந்த வைரஸ் பரவி குதிரைகள் சாகுது, 2 மனிதர்களும் செத்து போறாங்க. அந்த வைரஸ் எங்கேருந்து பரவுச்சுன்னு உறுதியாவதற்கு குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகுது. 1996 கடைசி 97 தான் அந்த ஹென்ட்ரா வைரஸ் வந்து வவ்வாலிடம் வந்து குதிரைக்கு போய் குதிரையிடம் வந்து மனிதர்களுக்கு தொற்றியதாக அந்த விஞ்ஞானிகள் வந்து முடிவு பண்றாங்க. சோ ஒரு வைரஸ் இல்ல, பட் நம்ம சார்ஸ்லயோ இப்ப நம்ம கொரோனாவே வந்து SARS-CoV-2ன்னு சொல்றோம். அது சார்ஸுக்கு மிக நெருக்கமான ஒரு ஃபேமிலியை சேர்ந்ததா இருக்கு. அதே போல மெர்ஸுக்கு நெருக்கமா இருக்கு. அப்படின்னு சார்ஸ்லயோ மெர்ஸ்லயோ 4 மாசத்துல 6 மாசத்துல எந்த விலங்குல இருந்து வந்துச்சுன்னு உடனே ட்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. கொரோனாவில் 1.5 வருஷமா முடியல. இல்ல நீங்க போன வருஷம் ஜூன் மாதம் வந்த நேச்சரோட ஆய்வு கட்டுரை படிச்சீங்கன்னா அது கிளியர் கட்டா சொல்றாங்க. இது வந்து அது பியர் ரிவ்யூடு ஜர்னல், பியர் ரிவ்யூடு ஸ்டடி. இது வந்து பேட்ஸ்ல இருந்து பேங்கோலின்ஸ் என்று சொல்லக்கூடிய எறும்பு திணில ஒரு வகை, அலுங்குன்னு சொல்லுவோம் தமிழ்ல. வவ்வால்கள் வந்து அலுங்குகளுக்கு போய் அலுங்குகளை வந்து மனிதர்களுக்கு தொற்றியதாக சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஊஹான்ல இருக்க அந்த வெட் மார்க்கெட், சட்டத்துக்கு புறம்பாக அங்க உணவிற்காகவோ மருந்திற்காகவோ வைக்கப்பட்டுள்ள வனவிலங்குகள், காட்டுயிர்கள் தான் அதுக்கு காரணம் சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் வவ்வால்களும் இன்னொரு பக்கம் அலுங்குகளும் அடக்கி வச்சு ஸ்பில் ஓவர், ஜூனாட்டிக் ஸ்பில் ஓவர், அதாவது ஒரு விலங்குகளிடம் வந்து மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய இந்த கிருமிகள் வந்து ஒரு விலங்கிடம் இன்னொரு விலங்குக்கு போய் அங்க ஒரு மியூட்டேஷன் ஆகி அந்த விலங்குகளுக்கு மனிதர்களுக்கு தொற்றியதாக ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டு. இந்த ஆய்வு யாருடையது? நேச்சர் இதெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கு. நேச்சர் இதெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கு, பட் யாருடைய? 2020 எனக்கு அந்த ரிசர்ச்சர்ஸ் நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப வரக்கூடிய சில சந்தேகம், நான் ஏன் இது யாருன்னு கேக்குறேன்னா, இப்ப வரக்கூடிய சில சந்தேகங்கள் என்ன எழுப்புறாங்கன்னா, யாரெல்லாம் இந்த நேச்சுரல் ஆரிஜின் தான் இதுதான் சரின்னு தொடர்ந்து சொல்லி வந்தாங்களோ, அது வந்து டாக்டர் பீட்டர் டசாக்கா இருக்கட்டும், டாக்டர் சுமன் சொன்ன ஆண்டர்சனா இருக்கட்டும், டாக்டர் ஃபாசியா இருக்கட்டும், இவங்களுடைய கூட்டமைப்பு தான் உஹான்ல அந்த ஸ்டடியவே ஃபண்ட் பண்ணுது. அப்ப இவங்களுக்கும் அதுல வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படி சொல்றாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையும் அங்க எழுது. இல்ல, ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 2009ல இருந்து பிரெடிக்ட்னு ஒரு அமைப்பு, USAID ஃபண்டட் அமைப்பு ஒன்று இருக்குது. அது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம். ஏன்னா 1959ல நீங்க வந்து பொலிவியால வந்து ஒரு தொற்று பரவுது, ஜூனாட்டிக் டிசீஸ், அதாவது ஒரு விலங்கியல் தொற்று வந்து பரவுது. அதுல இருந்து வரிசையா சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொற்று நோயா பரவிட்டு இருக்கு. சார்ஸ், மெர்ஸ், நிப்பா, எபோலா, HIV, இது எல்லாம் விலங்கியல் நோய்கள். இது எல்லாம் ஜூனாட்டிக் டிசீசஸ். இதெல்லாம் யாரும் உருவாக்க கிடையாது. அதுக்கு ஜூனாட்டிக் டிசீசஸ்க்கு விலங்கியல் நோய்க்கு பரவதுக்கு முக்கியமான காரணம் நாம போய் நேச்சுரல் சிஸ்டம்ஸ் அழிக்கிறதும் நம்முடைய ஹெல்த் வீக்கன் ஆகிறதும். இந்த 2 கன்வர்ஜிங் பாயிண்ட் தான் இதை போன்ற அவுட் பிரேக்ஸ்னு பல ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அந்த அவுட் பிரேக்ஸோ பேண்டமிக்ஸோ ஏன் வருதுன்னா, ஒரு பக்கம் மனிதர்கள் போய் ஈகோசிஸ்டத்தை உடைக்கிறோம், இன்னொரு பக்கம் ஹியூமன் ஹெல்த்தை வந்து வீக்கன் பண்ணக்கூடிய பல விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த 2ம் கன்வர்ஜ் ஆகிற இடம் தான் இந்த ஜூனாட்டிக் ஸ்பில் ஓவர், ஜூனாட்டிக் டிசீஸ் அல்லது விலங்கியல் நோய்கள். சோ இந்த மாதிரி உலகம் இருக்கக்கூடிய வனவிலங்குகள், காட்டுயிர்கள்ல எந்தெந்த காட்டுயிர்கள் வந்து வைரஸ் இருக்கு சொல்லி ஆய்வு பண்றாங்க. அந்த பேட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க போய் பேட்ல இருக்க வைரஸ்லாம் எடுத்து வந்து ஆய்வு பண்றாங்க. பிரெடிக்ட் அமைப்பு உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. குளோபல் விரோம் ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் 17 லட்சம் வைரஸை கண்டறிஞ்சிருக்காங்க. இதுக்கு உலகம் முழுக்க 17 லட்சம் வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல சமீபத்துல வந்த அறிவிப்பு வந்து 887 வைரஸ்கள் வந்து ஹியூமன்ஸ்க்கு தாவறதுக்கு தயாரா இருக்குன்னு இல்ல சார், உலகம் முழுக்க லட்சக்கணக்கான வைரஸ்கள் இருக்கு. நிறைய அவுட் பிரேக்ஸ் நீங்க சொன்னது போல எபோலாவா இருக்கட்டும், நிப்பாவா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஆனா அதுலலாம் நமக்கு இருந்த ஒரு கிளாரிட்டி, இதுல வந்து இன்னமும் கேள்விகளும் குழப்பங்களும் திறந்துட்டே இருக்குல்ல. நீங்க சொன்ன ஆமா இல்ல, இப்ப நீங்க நேச்சர்ல ஒரு ஸ்டடியை சொல்றீங்க, அதுல வந்து திரு கிறிஸ்டியன் ஆண்டர்சனோட ஸ்டடியும் ஏன்னா அவர்தும் நேச்சர் தான், அதுவும் நீங்க சொல்றதும் ஒன்னான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்போ எக்கோ அலையன்ஸோட டாக்டர் பீட்டர் டசாக் வந்து இது நேச்சுரல் ஆரிஜின்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே எந்த குரூப்ல இருக்காங்கன்னா, இந்த உஹான் ஸ்டடிக்கு ஃபண்ட் கொடுக்குற குரூப்ல இருக்காங்க.
அப்ப அவங்க சொல்றதை நம்ம எப்படி நம்புறதுங்கிற கேள்வி வந்துருது. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், வுஹான் லேப் ஒன்னும் இல்லீகல் லேப் இல்ல. இல்ல அப்படின்னு சொல்லல, அது வந்து அப்படின்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயங்க, வேர்ல்ட் ஓவர் நீங்க பாருங்க, வேர்ல்ட் ஓவர் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு பிரைமேட்ஸ்ல, பேட்ஸ்ல எல்லா இடங்களிலும் நடக்குது. இல்ல மறுக்கல, இல்ல இப்ப வுஹான்ல ஏன் அப்படி ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னு யாருமே கேட்கல. ஆனா வுஹான்ல அப்படி ஒரு ஸ்டடி நடந்தது, அதுக்கு அமெரிக்காவுடைய நிறுவனம் ஃபண்ட் செய்தது என்பதெல்லாம் இன்னைக்கு வெளியே வரும்போது, அப்ப அங்கிருந்து அந்த வைரஸ் ஒருவேளை கசிஞ்சு வெளியே வந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது, இவங்க யாரெல்லாம் அதுல ஸ்டடியில இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லாம் தான் இல்ல 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 இல்லன்னு குறுக்க வந்து நிக்கிறாங்க. அப்பதான் சந்தேகம். இல்ல நீங்க WHO அமைச்ச டீம்ல வந்து இவங்க 2 பேர் தான் இருந்தாங்களா? உலகத்துல மத்த யாரும் போகலையா? சரி, நீங்க வந்து அறிவியல் பூர்வமா பேசணும். நம்ம இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு 9th of June 2021 வரைக்கும் மோஸ்ட் லைக்லி அவுட்கம் ஆஃப் கொரோனா வந்து ஒரு அனிமல்ல இருந்து இன்னொரு அனிமலுக்கு போய் அனிமல்ல இருந்து ஹியூமன், இதுதான் WHO ரிப்போர்ட். சரிங்களா? இதுல WHO எங்கேயுமே வந்து இது வந்து ஸ்பில் ஓவர், இது வந்து லேப்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கணும், இல்ல யாரோ ஒரு 4 பேர் உட்கார்ந்து உலகத்தை காலி பண்றதுக்காக, சைனா சயின்டிஸ்ட்ல உட்கார்ந்து உலகத்தை காலி பண்றதுக்காக இந்த வைரஸை செஞ்சிருக்காங்க, ப்ரூவ் ஆகல. நம்ம அறிவியல் படிச்சவங்க அறிவியல் பூர்வமா பேசக்கூடாது. நாம வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அறிவியல் அது வந்து ப்ரூவ் பண்ணல, இது வந்து லேப் மேட் வைரஸ் சொல்லி. இன்னே நிலைமைக்கு இந்த வைரஸ் நேச்சுரல் ஸ்பில் ஓவர் மூலமாக, ஜூனாட்டிக் ஸ்பில் ஓவர் மூலமாக வந்திருந்தா ஸ்டடி இருக்கு. சோ அத தான் பேசணும். ஓகே, டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இது முதல்ல திரு சுந்தரராஜன் சொன்னது போல WHO சொன்னது லேப்ல இருந்தெல்லாம் வரல அப்படின்னு. இன்னைக்கு மீண்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு அமெரிக்கா சொல்லுது. குறைஞ்சபட்சம் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்தில்? லேப் லீக்குங்கிறது இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயமா, புதுமையான விஷயமா முதல்ல யோசிக்கணும். லேப் லீக்குங்கிறது வந்து ஏற்கனவே நடந்த விஷயம் தான். 1967 மார்பர்க் வைரஸ் வந்து பிராங்க்ஃபர்ட்ல பக்கத்துல இருக்கிற மார்பர்க் நகரத்துல வெளிவந்து ஒரு 32 நபருக்கு அந்த வைரஸ் போய் சேர்ந்து 7 பேர் உயிரிழந்தாங்க. இதை விட பெருசு, உலகத்திலே கடைசி முறையா ஸ்மால் பாக்ஸ் வந்தது, பெரியம்மா வந்தது வந்து ஒரு லேப்ல இருந்து லீக் ஆன மாதிரி தான் தெரியுது. அது யுனைடெட் கிங்டம்ல நடந்தது. சோ இப்போ லேப் லீக்குங்கிறது வந்து உலகத்துல இது வரைக்கும் நடக்காத விஷயமோ கேள்விப்படாத விஷயமோ டெஃபினட்டா கிடையாது. இப்ப அவங்க பேசுறது வந்து என்னன்னா, இது தெரிஞ்சே நடந்திருக்குமா தெரியாம நடந்திருக்குமா, அதாவது வித் இன்டென்ட் வித்வுட் இன்டென்ட் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல நம்ம ஒத்துக்கலாமே. ஏன்னா இது முன்னாடி நடந்திருக்கு, இது பிற்காலத்தையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அவங்களோட செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யூஸ்வலா இந்த மாதிரி லேப்ல இருந்து லீக் ஆச்சுன்னா அவங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் போதுமான அளவு அந்த WHO ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த லேப் லீக்ல எல்லாத்துலயுமே வந்து அது போதுமான அளவு ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சர்வதேச அளவுக்கு இருந்ததா? இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு வைரஸ் ஹேண்டில் பண்ணும் போது அந்த BSL லெவல் 4 இருந்ததா, பயோசேஃப்டி லெவல் 4 இருந்ததா, அவங்க கண்காணிச்சுட்டு இருந்தாங்களா, கரெக்டா அந்த ஏர் ஃப்ளோ எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு நிறைய விஷயம் பார்க்கணும். ஏன்னா இது ஏர்பார்ன் வைரஸ், அதனால அந்த ஏர் ஃப்ளோ ஏர் டீகன்டாமினேஷன் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்களாங்கிறது முக்கியமா கண்காணிக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒழுங்கா கண்காணிக்கலன்னா அது தானாவே எஸ்கேப் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எதுவும் செய்யணும் வருதுன்னா அது தானாவே எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது காற்று மூலமா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. இந்த கொரோனா வைரஸ் ரிசர்ச் நீங்க சொல்றது போல யூசுவலா சேஃப்டி லெவல் 4 அப்படிங்கிற அந்த ரொம்ப ஹையஸ்ட் சேஃப்டில தான் செய்யணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்கு. ஆனா சைனால வுஹான்ல இந்த நேஷனல் அவங்களுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜில இந்த டாக்டர் ஷீயோடைய ரிசர்ச் சேஃப்டி லெவல் 2, 3ல நடந்ததாக நமக்கு வருது. அவங்களே கூட சில பேட்டிகள்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ யூ திங்க் தட் இஸ் அ பாசிபிலிட்டி, அந்த 2, 3ல இருந்ததுனால பிரச்சனைகள் இருக்கலாமா? அதாவது அந்த நேரத்துல அவங்க என்ன லெவல் அஸ்கிரைப் பண்ணிருக்காங்கிறது பார்க்கணும். ஏன்னா இப்போ ஸ்மால் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி பரவிச்சுன்னா பர்மிங்ஹாம்ல யுனைடெட் கிங்டம்ல பரவிச்சுன்னா WHO இன்ஸ்பெக்டர்ஸ் போயிருக்காங்க. அவங்க வந்து போதுமான அளவு ஓவர் சைட் கொடுக்கல. தெரிஞ்சவங்க கட்டுறதுனால கொஞ்சம் தடவை கொடுத்துட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. அது செஞ்ச தவறு. அதே மாதிரிதான் இந்த மாதிரி கண்காணிப்புல தவறு நடந்திருக்கலாமா, இல்ல ஃபெசிலிட்டி லெவல்ல தவறு நடந்திருக்கலாமாங்கிற கேள்வி எல்லாம் கேட்கறதுல ஒன்றும் தவறே இல்லைங்கிறத என்னோட கருத்து. அதாவது லெட்ஸ் ஆஸ்க் தி க்வெஸ்சன், கேட்கலாமே அந்த போதுமான அளவு சேஃப்டி பில்ட் பண்ணிருந்தாங்களா? இது ஏர்பார்ன் பேத்தஜன் ஏற்கனவே தெரியும். இந்த சார்ஸ் வைரஸ் ஏற்கனவே அந்த சார்ஸ் வைரஸ் ஏர்பார்ன்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இது செகண்ட் சார்ஸ், இது செகண்ட் கொரோனா வைரஸ்.
சார்ஸ் வைரஸ் மார்ஸ் வைரஸ் ரெண்டுமே காற்று மூலியமா பரவுறதுங்க நமக்கு ஏற்கனவே தெரியும். சோ இந்த வைரஸும் அந்த தன்மை உள்ளது அப்படிங்கறத நம்ம ஒத்துட்டுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனிதிங் லெஸ் தென் BSL-4 இஸ் நாட் அக்செப்டபிள் இன் மை மைண்ட். என்னோட மனசுக்கு வந்து BSL-4 கீழே இது வந்து ஒத்துக்கொள்ளவே கூடாது. சோ அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஆராய்ச்சி நடத்திட்டு இருந்தாங்க, யாரோட மேல்பார்வையில நடத்திட்டு இருந்தாங்க, யார் அங்கீகாரம் கொடுக்கறாங்க, சீனாங்கிறதுனால எது வேணாலும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல இருக்கு. இல்ல இப்போ இன்னைக்கு அமெரிக்கா கேட்பது போல அந்த லேப்லயே வேலை செஞ்சவங்க சில பேருக்கு 2019 நவம்பர்லயே சில சிம்டம்ஸ் இருந்தது, அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது ஒரு ரைட் அப்ரோச் எடுக்கிறதா தெரியுதா? அப்சல்யூட்லி அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஏன்னா இது காற்று மூலியமா பரவுறது போதுமான அளவு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த லேப்ல பரவறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். சோ முதல்ல வந்து அந்த லேப்ல இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வந்திருக்கும். அவங்க கிட்ட இருந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பொதுமக்களுக்கு அப்படிதான் பரவும். சோ அந்த அப்படி ஆரம்பிக்கிறது தான் கரெக்டான வழிமுறை. ஆனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆரிஜின் இது வரைக்கும் நம்ம கன்வின்ஸ் ஆன விஷயம் வந்து அங்க ஒரு மார்க்கெட்ல இருந்து பரவுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது அது மார்க்கெட்ல இருந்தா வந்து யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? இந்த மார்க்கெட்ல இருந்து இந்த ஒரு விலங்குகிட்ட இருந்து வந்து யாராவது சத்தியம் பண்ண சொல்ல முடியுமா? ரெண்டாவது விஞ்ஞானம் வந்து சத்தியத்தை பொறுத்து இல்ல, இட் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ரைட்டா? எவிடன்ஸ் காமிக்கணும். சரி, அது வந்து ஒரு கன்ஜெக்சர், ஒரு தியரி. ஓகே, எல்லாத்தையுமே கன்ஜெக்சர் இருக்கலாம், பட் ப்ரூஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ அதான் சொல்றேன். இப்போ அதுல வந்து இது எல்லாம் பர்ஃபெக்டா இருந்ததுன்னா சரி, அதை பத்தி யோசிக்கலாம். இதுல எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு, ஓட்டைகள் இருக்குன்னா அது இல்லன்னு சொல்றதுக்கு எப்படி முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் if the safety level was not adequate, ஏற்கனவே சில வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் வந்திருக்குன்னா to me that is red flag after red flag. அதை கண்டுக்காம விடுறது தவறு. ஓகே, ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு சொல்றீங்க. ரைட், நான் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, சைனாவிட மறைப்பதற்கு எதுவும் இல்லை, அவங்க எல்லாமே சேஃப்டி லெவல்லாம் பக்கவாக வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இது வந்து அமெரிக்கா சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தியரி இல்லை வந்து மற்ற நாடுகள் சொல்லக்கூடியது அப்படின்னா, இன்னைக்கு டாக்டர் நம்ம அனைவரும் கொண்டாடிய டாக்டர் ஃபாசி கேட்கிறாரு எனக்கு அவங்க அந்த 3 பேருடைய சாம்பிள்ஸ் கொடுங்கன்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுதே சைனா. அனைவரும் ஒன்றும் கொண்டாடல. எல்லா சயின்டிஸ்டும் பின்னாலே ஒரு வர்க்க நலன் இருக்கு. அமெரிக்காவோட சயின்டிஸ்ட் அமெரிக்காவுடைய அந்த நாட்டுடைய ட்ரம்பா ஃபாசியான்னு வரும்போது நம்ம ஃபாசி தானே கொண்டாடணும். அது சரி, ட்ரம்புக்கு அவருக்கு முரண்பாடு இருந்தது. எல்லா இடத்துலயும் நம்ம ஃபாசி இருக்குல்ல, ஆனா அதற்கு சில நலன் இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஹிட்லர் காலத்துல மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்துச்சு பிரான்ஸ் ஜெர்மனில. அதெல்லாம் அறிவியலுக்கு புறமான கொடுமையான ஆராய்ச்சிங்க. அவங்கள சயின்டிஸ்ட் இல்லையா, அவங்கள டாக்டர் இல்லையா? எவ்வளவு கொடுமையில இழைத்தார்கள் யூதர்களுக்கு மருத்துவ ஆராய்ச்சிங்கிற பேர்ல. கண்ணாபிரான் பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சி பண்ணாங்களா இல்லையா? அப்ப அவங்கள சயின்டிஸ்ட் தானே. அப்ப சயின்டிஸ்ட் சொல்றா ஏத்துக்க முடியுமா? நம்ம சயின்டிஸ்ட் வர்க்க நலன் இருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லா சயின்டிஸ்டுமே பின்புலத்துல அரசியல் இருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அன்னைக்கு சொன்ன பகுதி இன்னைக்கு வந்து இருக்கிறாரு. என்ன காரணம்? அது சைனால வந்து இது மாதிரி பறவைகளை ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன காரணம்? அதே மாதிரி உள்நாட்டுல அமெரிக்கா நெருக்கடி, அதான் சொல்றேன், அவர் நிலை மாறி இருக்கு. சில நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு புது எவிடன்ஸோ புது சந்தேகமோ வரும்போது அதை கேள்வி எழுப்புவதுதானே அறிவியல். புது எவிடன்ஸ் என்ன மேடம் கொடுத்துட்டாங்க? வெறும் ஊகங்கள் அடிப்படையில் ஹைபோதீசிஸ் பேசிட்டு இருக்காங்க. ஒரு தெளிவான முடிவு பண்ணிருக்காங்க மேடம். இதுல பின்னால அரசியல் இருக்கு மேடம். ஆரம்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு? ஊகான் வைரஸ் சொன்னாரு, சீனா வைரஸ் சொன்னாரு. அதே போல அவர் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்காக WHO இருந்து வெளியேறினாரு, நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. எல்லாம் பண்ணாரு இல்லையா? உள்நாட்டுல கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது. அந்த ஏராளமான மக்கள் இறந்தார்கள். மக்களை டைவர்ட் பண்றதுக்காக சீனா எதிர்ப்பு நிலையை உருவாக்கினாரு. அதற்கு ஆதரவா ஆஸ்திரேலியா இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவும் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிச்சு. அதே மாதிரி ஜெர்மனி சொல்லிச்சு எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து அவர் இழப்பீடு கேட்கிறாரு ஜோ பைடன். நான் என்ன கேட்கிறேன், அமெரிக்கா பல நாடுகளில் பயாலஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணிருக்கு. அதுக்கு இழப்பீடு கொடுக்க தயாரா? சைனாவோ இல்ல ரஷ்யாவோ மற்ற நாடுகளோ கியூபாவோ எந்த நாடு வேணும் பயாலஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணல. கியூபா மேல ஒரு பயாலஜிக்கல் வெப்பனா தான் ஹெமரேஜிக் டெங்கு ஃபீவரை பரப்புன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா இருக்கு. 1971ல 1981ல பல கட்டங்களை பண்ணிருக்காங்க. அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுடைய பன்றி காய்ச்சல வந்து அங்க பரப்பி விட்டு 5 லட்சம் பன்றிகள் அமெரிக்கா காரணமா இருந்திருக்கு. கோல்டு வார் சமயத்துல 40க்கு மேற்பட்ட பயாலஜிக்கல் வெப்பனை பரிசோதனை பண்ணிருக்கோம்னு இப்போ அமெரிக்கால வெளிவரக்கூடிய அந்த காலாவதி ஆவணங்களே தெரிய வருது. அப்புறம் நான் கேட்கிறேன், எல்லாரும் செய்தார்கள், சைனாவும் செய்ததா? இல்ல, அதான் சொல்ல வர்றேன். நீங்க வந்து ஏதாச்சும் முடிவு சொல்லுங்க. அதாவது என்னன்னா, ஒரு ஹைபோதீசிஸ் அடிப்படையில
90 நாளைக்குல இல்ல சார், இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா கோல்டு வார்ல நடந்தது, கியூபால நடந்தது, இதுக்கெல்லாம் இல்ல சார், இப்போ இதெல்லாம் வந்து இந்த நாடுகள் செஞ்சாங்க இப்படி பரப்புனாங்கன்னு ஆதாரம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் ஸ்டடி இருக்கு அப்படின்னு. இப்போ கொரோனாவுக்கு இது எங்க இருந்து வந்தது நம்ம ஸ்டடி பண்ணாதானே தெரியும். ஸ்டடிக்கே ஒத்துழைக்கும் போது, ஸ்டடிக்கே சைனா ஒத்துழைக்காத போது இதுல இல்ல சார், இப்போ டாக்டர் ஃபௌஷி சில ஆதாரம் கேக்குறாரு, அதை டைரக்டா கொடுத்துட்டு பாருங்க எங்க மேல எந்த தப்பு இல்லன்னு சொன்னா முடிஞ்சிர போதில்ல இன்வெஸ்டிகேஷன். அவங்க மறைக்கும் போது தானே சந்தேகம் அதிகமாகுது. ரொம்ப சிம்பிள் கேள்வி. கியூபால வந்து டெங்கு ஃபீவர் பரப்பினது அமெரிக்கா. அமெரிக்காவுல ஆய்வுகளை கியூபா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண அனுமதிக்க தயாரா? இந்த WHO போய் அமெரிக்காவுல பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் தயார் பண்ற நிறுவனங்களை ஆய்வு செய்ய தயாரா? பல வேதியியல் பொருட்களை பயன்படுத்த கெமிக்கல் வெப்பன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கு. இல்ல நான் கேக்குறது கியூபால இல்ல சார், கியூபால அமெரிக்கா பரப்புச்சுன்னு இல்ல சார், இல்ல நான் கேக்குறது சிம்பிளான சயின்டிபிக் கேள்வி சார். ஏஜென்ட் ஆர்மே பயன்படுத்தியது அமெரிக்கா. தாவரங்களை காடு வெளிப்படுத்த பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்ப வந்து எல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. இல்ல டாக்டர் ரவீந்திரநாத், இல்ல நீங்க போட்டாங்க பயன்படுத்துறாங்க. போர் முடிவு வரக்கூடிய காலகட்டத்தில் எதுக்காக போய் பயன்படுத்துறாங்க? ராணுவ ரீதியா பயன்படுத்தப்பட்டதை விட அது வந்து அரசியல் ரீதியா பயன்படுத்தப்பட்டதா உலக நாடு மிரட்டுவதற்காக பயன்படுத்துறாங்க. அப்ப அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம், மற்ற நாடு ஒரு நியாயமா நான் கேக்குறேன். இல்ல அதுதான் நான் கேக்குறேன். இல்ல நீங்க சொல்ல வர விஷயத்துல எனக்கு ரெண்டு கேள்வி எழும்புது. இப்போ அமெரிக்கா மட்டும் செய்யலாம், நாங்க பரப்ப கூடாதா, சைனா பரப்ப கூடாதான்னு கேக்குற மாதிரி இருக்கு. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் திங். அப்படி நம்ம கேட்க முடியாது இல்லையா? இல்ல அமெரிக்காவுக்கு அரசியல் நோக்கம் சொல்ல வரேன். ஏற்கனவே WHO ஒரு குழு அமைச்சது, அந்த குழு போய் பார்த்துவிட்டு மிக 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 அரிதான வாய்ப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல நீங்க திரும்ப சொல்றீங்க, அது திரும்ப ஆராய்ச்சி பண்ணலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன் வுஹான்ல இல்ல சார் WHO அமைப்பு இருக்கா மேடம்? சார் எனக்கு ஒரே கேள்விதான். நீங்க வந்து ஜோ பைடன் சொல்றது கேட்க போறீங்களா, இல்ல சர்வேலன்ஸ் நாடுகள் சேர்ந்து உருவாக்கிய WHO சொல்றது கேட்க போறீங்களா? நான் உலகத்துல டெமோக்ரஸி வேண்டாமா? இல்ல சார், இன்னைக்கு வரேன். ஆமா டெமோக்ரஸி இல்ல, நான் கேட்க வர கேள்வி டெமோக்ராட்டிக்கா இதே WHO நாளைக்கு கேக்குதுன்னு வைங்களேன் சைனா கிட்ட. சைனா இதுவரை அங்க டாக்டர் ஷீயோட ரிசர்ச் வந்து கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க பண்ணாங்க, கொரோனா வைரஸ் தீவிரமாப்பதற்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அங்க நடந்தது என்பதையே சைனா ஒப்புக்கொள்ளல. அதுக்கப்புறம் ஆன்லைன்ல சில ரிசர்ச் பேப்பர்ஸ் வெளியான பிறகு இன்னைக்கு அது வெளியே வருது. சோ இப்படி நிறைய விஷயங்களை அவங்க மறைச்சுக்கிட்டே வரும்போது சந்தேகம் வருது இல்லையான்னு தான் நான் கேக்குறேன். அவங்க செஞ்சாங்க செய்யலங்கிறதுக்குள்ள நம்ப போக முடியாது இங்க உட்காந்துட்டு. மேடம் அசோகா மேடம், நீங்க வந்து ஒரு நடுநிலையாளர், நீங்க ஒரு கருத்தை திணிக்க கூடாது. அதனால வந்து ஒரு கருத்து திருப்பி நீங்க வராதீங்க. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே WHO ஒரு அரசியல் இருக்கு, அதையும் பாக்கணும் நீங்க. அதனால வந்து அரசியல் எந்த அமைப்பு இல்ல. பன்றி காய்ச்சல் பரவிடம் என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய பேண்டமிக் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப அமெரிக்கா தன்னாட்டு தடுப்பூசியை பயன்படுத்த வேண்டும், உலகம் விற்கணுங்கிறதுக்காக WHO நிர்பந்தப்படுத்தி அது மாதிரி செஞ்சாங்க. அப்பொழுது யூரோப்பியன் யூனியன் அதை எதிர்த்தது, அமெரிக்கா எதிர்த்தது. அமெரிக்கா சொல்ல தப்புன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி பேண்டமிக் எதுவும் அறிவிச்சல சார், எந்த நாடு செய்திருந்தாலும் தவறு சார். அமெரிக்கா இல்ல சார், அமெரிக்கா இல்ல டாக்டர் ரவீந்திரநாத், இல்ல நான் நீங்க திரும்ப சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் அமெரிக்கா மட்டும் மறைச்சதே, அமெரிக்கா மட்டும் பரப்புச்சேன்ற ஆர்குமெண்ட் நீங்க சொல்றீங்க. அவர்கள் செய்திருந்தால் அவர்களும் தவறு. இன்னைக்கு நம்ம கொரோனா பத்தி பேசிட்டு இருக்கோம். கொரோனாவுல யார் கேள்விக்குள்ள இருக்காங்கன்னா சைனா. அமெரிக்காவோட கோரத்தை காட்ட வேண்டும். என்ன செய்யறாங்க இப்ப, எதுக்காக சொல்றாங்க அவங்க? அது இன்ஃபேக்ட் டாக்டர் உங்களுக்கு தெரியும் சைனாவுல இருக்கிற இல்ல சைனாவுல நம்ம பேசுற இந்த வுஹான்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு காசு கொடுத்ததே அமெரிக்கா தான். நாளைக்கு இப்ப சைனா லேப்ல லீக் ஆயிருக்கு வந்தா அமெரிக்காவும் சேர்ந்து தான் பதில் சொல்லியானோ. தொழில்நுட்ப உதவி செஞ்சது பிரான்ஸ் மேடம். அவர் கேட்டார்ல, சுப்பிரமணியன் சார் சொன்னாரா இல்லையா, பாதுகாப்பா இருக்கா பரிசோதனை பண்ணலாமான்னு. அப்படின்னா யார் மேல குற்றம் சொல்லலாம்? பிரான்ஸ் மேல தான் குற்றம் சொல்லலாம். பிரான்ஸ் என்ன பண்ணாங்க? பிரான்ஸ் நிபுணர்கள் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. அதுதான் நானும் கேக்குறேன் சார். the question is not about இல்ல டாக்டர் ரவீந்திரநாத், இதுல சைனா மட்டும் குற்றவாளியா, இதுல அமெரிக்கா குற்றவாளியா? அமெரிக்கா காசு கொடுத்திருக்கா, அவங்களும் தான் பதில் சொல்லணும். பிரான்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கா, அவங்களும் தான் பதில் சொல்லணும். ஆனா அதற்கு முதல்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்ல, அதுக்கே சைனா அலோவ் பண்ண மாட்டேன்றது தான கேள்வியா இருக்கு. ஏற்கனவே நடந்திருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த இதழ் நேச்சர் என்ன சொல்லிருக்காங்க, இந்த இதழ் நேச்சர் பாருங்க மேடம். சார் சொல்றப்ப நம்ம பூலை நண்பர் சுந்தர பழைய நேச்சர் சொன்னாரு, இந்த நேச்சர்ல படிச்சு பாருங்க என்ன சொல்லிருக்காரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பேட், ஹார்ஸ் ஷூ ஷேப்டு பேட்ல பவால்ல இருக்கக்கூடிய அந்த வைரஸுடைய ஜீவம் என்பது 96 விழுக்காடு
சார்ஸ் கோவிட் கூட ஒத்து இருக்கிறது. அதே போல நான் அதே சொல்லிருக்காங்க. ஆமா நீங்க சொல்றது நீங்க சொல்றது RATG13ங்கற வைரஸ் அதுக்கும் கொரோனா வைரஸ்க்கும் 94% மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. 96% மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த வைரஸ் எந்த இல்ல டாக்டர் அந்த வைரஸ் எந்த வைரஸ்னா வுஹான் லேப்ல டாக்டர் ஷீ ஸ்டடி பண்ண வைரஸ். மேடம் நான் என்ன சொல்றேன், மூணுத்துக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப வுஹான்ல அப்படி ஒரு லேப்லனாக்க உடனடியா அந்த ஜெனடிக் மேப்பிங்க வந்து ஜனவரி மாதம் 2வது வாரத்துல உலகத்துக்குலாம் சீனா சொல்லிருக்க முடியாது. எல்லாமே தடுப்பூசியை கண்டுபிடிச்சிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா பைசர் நிறுவனம் உட்பட அமெரிக்கா உட்பட உலகத்தை எப்படிப்பட்ட ஒரு நன்மையை பாருங்க. அதை பாக்குற நீங்க அதே மாதிரி தொடர்ந்து கண்காணிக்கிறதுனால நான் பேசுறது விடுங்க, நாங்க பேசுறது விடுங்க. அதனால ஊகான்ல ஒரு வைரஸ் ஆராய்ச்சி மூலமா தொடர்ந்து கொரோனா வைரஸ் கண்காணிப்பதன் மூலமாக இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் பரவி இருக்கு, சார்ஸ் கோவிட் வந்திருக்கு என்று சொல்ல முடியுது. ஜெனடிக் மேப்பிங் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால வைரஸ் ஆராய்ச்சியில குறை சொல்ல முடியாது. ஆனா அதே நான் கேட்கிறேன், நீங்க இந்த வைரஸ் வந்து சீனா வைரஸ் ஊகான் வைரஸ் சொன்னார்ல, நான் கேட்கிறேன் ஸ்மால் பாக்ஸ் எங்க போயிடுச்சு, சிபிலிஸ் எங்க போயிடுச்சு, இதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் நீங்க? நான் கேட்கிறேன். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சிபிலிஸ் பரவிட இத்தாலி என்ன சொல்லுச்சு, இது பிரான்ஸ் நோய் சொல்லுச்சு, பிரான்ஸ் என்ன சொல்லுச்சு, இத்தாலி நோய் சொல்லுச்சு, டாக்டர் ரவீந்திரநாத் ஐ திங்க் இல்ல சொன்னாங்க, இல்ல கிறிஸ்தவ நோய் சொன்னாங்க, வட இந்தியால வந்து முஸ்லிம்கள் சொன்னாங்க. இல்ல டாக்டர் ரவீந்திரநாத் இல்ல இங்க யாருமே இல்ல டாக்டர் ரவீந்திரநாத். டாக்டர் ரவீந்திரநாத் ஐ திங்க் யூ ஹேவ் தி பிரைஸ் வெரி ராங். ஐ அம் சாரி. இல்ல இங்க யாருமே இந்த இல்ல சார் இந்த பேனல்ல இருக்கிற 4 பேருமே எனக்கு தெரிஞ்சு வுஹான் வைரஸ், சைனா வைரஸ், பயோவார் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் இங்க யாருமே சொல்லல சார். சொல்லலங்கறேன் இல்ல சொன்னாரு. அவர் வந்து சார்ஸ் கோவிட் எந்த காலத்துல சொல்ல, அவர் சீனா வைரஸ் வுஹான் வைரஸ் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. இல்ல சார் சீனால வுஹான்ல அது ஒரிஜினேட் ஆர்ஜின்றதை யார் மறுக்கறா? யாருமே மறுக்கல. அது நேச்சுரலா ஆர்ட்டிஃபிஷியலாங்கிறது மட்டும் தான் இப்ப கேள்வி. ஓகே இப்ப வந்து எதுக்கு WHO டெல்டா வைரஸ் அந்த இடத்துல பேர் வைக்கிறாங்க? ஆமா ஒரு நாட்டோட பேர் வரக்கூடாது தானே. அதுக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சைனா சொல்றாரு. ஓகே சரி வந்து அமெரிக்கால பல நோய்கள் பிறகு அமெரிக்கான்னு சொல்ல இல்ல அப்படி யாருமே சொல்லல சார். அப்படி யாருமே சொல்லல. ட்ரம்ப் மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. அது நிப்பாட்டியாச்சு. சரி விடுங்க. ஓகே ஓகே வந்து வைரஸ் பேர் வைக்கிறதுல பாலிடிக்ஸ் இருக்கு, நோய் பேர் வைக்கிறதுல பாலிடிக்ஸ் ஓகே 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 டாக்டர் சுமந்த் ஓகே ஓகே நோ தட் இஸ் நாட் அட் ஆல் தி பாயிண்ட். அந்த கேள்வியே வரல டாக்டர் ரவீந்திரநாத். அந்த கேள்வியே நான் கேட்கல. அதுக்குள்ள நான் போவே இல்ல. டாக்டர் சுமந்த் மட்டும் பார்க்காதீங்க, இது முக்கியம். டாக்டர் சுமந்த் முக்கியாது. டாக்டர் சுமந்த் நான் வந்து கடுமையா ஆட்சேபிக்கிறேன். நீங்க வேண்டும் என்று சைனாவை அவமதிக்கிறதுக்காக அவர்கள் மீது வீண் சுமை வந்து நீங்க வீண் பழி சுமத்துறீங்க. அதனாலதான் நம்ம இரு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் வந்து தாங்கல. புரியுது? செம்ம காமெடியா இருக்குங்க. அது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு சீன அரசு ஆமா லேபில் தான் வந்துச்சுன்னா கூட இந்த 2 கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏத்துக்கிட்டு சார் யாருக்குமே டாக்டர் சுமந்த் லெட்ஸ் நாட் கெட் பர்சனல். இட்ஸ் ஓகே. நம்ம சயின்டிஃபிக்கா பேசிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே பேசுவோம். ஓகே கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. சரி ஓகே ஓகே கூல் டவுன். காமெடியா இருக்குது. கூல் டவுன் சார். ஓகே டாக்டர் சுமந்த் ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே ஓகே இல்லங்க இன்னொரு விஷயம் தெரியுமா அசோகா? சைனால கடைசி கொரோனா வைரஸ் இறப்பு எப்ப ஏற்பட்டுச்சு தெரியுமா? ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2021. அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இதுவரை 4.5 மாதத்தில் ஒரு நபர் கூட கொரோனாவால் அதிகாரப்பூர்வமாக இறக்கவில்லை. அவங்க கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க சார். நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அதாங்க வேற எந்த நாட்டிலையும் உலகத்துல இருக்கிற 190 நாடுகள் இதே போன்ற டிக்டட்டோரியல் நாடுகளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்றை சைனால 1.45 பில்லியன் மக்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒரு நாளைக்கு 20 கேஸ், 12 கேஸ், 14 கேஸ் என்னதான் பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட எப்படி அது சாத்தியம்? சிங்கப்பூரை விட இன்னைக்கு சைனால கேஸ் கம்மி. சிங்கப்பூருடைய சைஸ் என்ன, பாப்புலேஷன் என்ன, சைனாவுடைய சைஸ் என்ன, பாப்புலேஷன் என்ன? எல்லா டாட்ஸும் இருக்கு. நான் யாருக்குமே இதனுடைய உண்மை தெரியாது. ஆனால் உண்மையை கண்டறியறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்றது எப்படி தப்பா இருக்கும்? இது என்ன பொலிட்டிக்கல் ஐடியாலஜி? அபத்தமா இல்ல?
சைனா வேணுமென்றே கொண்டு போய் வெளியே விட்டாங்கன்னு சொல்லியே. லேப்ல இருந்து லீக் ஆயிருக்கலாம். டாக்டர் சுப்பிரமணியம் சொல்றாரு, ஏற்கனவே பல வைரஸஸ் லேப்ல இருந்து லீக் ஆயிருக்கு. சோ இது வந்து ஒரு ஐடியாலஜி பேஸ்ட். ஏன் கம்யூனிஸ்ட் இவ்வளவு ஆட்சேபிக்கிறார்? சரி, அமெரிக்கால இருந்து வைரஸ் லேப்ல இருந்து லீக் ஆயிருக்கு, முன்னாடி நடந்திருக்கு. அதனால ஏன் நீங்க ஐடியாலஜியா அதை பாக்குறீங்க? இது ஒரு சயின்ஸ் எவிடன்ஸ் எங்க இருக்கோ அதை வச்சு. பிளஸ் இன்னொரு பாயிண்ட், இந்த ஸ்டடி தோழர் சுந்தரராஜன் அவர்கள் கோட் பண்ண ஸ்டடி சைனீஸ் பண்ண ஸ்டடி, கேன் ஃபெங் ஷியாவ், யாவ் யூ ஃபெங் இவங்க எல்லாம் பண்ண ஸ்டடி. அந்த நேச்சர் ஸ்டடியிலேயே அவங்க போட்டுட்டாங்க. திரு சுந்தரராஜன், நம்ம சயின்டிபிக் டீடைல் சொல்றோம், ரெண்டு பேரும் பேசினா எனக்கும் புரியாது, பாக்குறவங்களுக்கும் புரியாது. இல்ல நீங்க விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல நான் சொல்றேன் திரு சுந்தரராஜன், இல்ல ப்ளீஸ் அவர் முடிச்சுங்க. நீங்க முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் a second. ஒரு நிமிஷம். ஓகே. இல்ல நான் எந்த சரியா சொன்னேன்னு சொல்லவே இல்ல சார். நீங்க இல்ல எவிடன்ஸ் இல்ல அசோகா, நேச்சுரலுக்கும் எவிடன்ஸ் கிடையாது. இல்ல நான் சொன்னதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. நான் சொன்ன சரியா யார் இருந்தாலும் இருங்க. திரு சுந்தரராஜன் எந்த ஸ்டடி? ஒரு நிமிஷம் இல்ல சார், லெட் ஹிம் கிளாரிஃபை. எந்த ஸ்டடியை சொன்னீங்க சார் திரு சுந்தரராஜன்? நான் எந்த ஸ்டடினே நான் பேரை சொல்லல. அது சொல்லுங்க. சுமன் சீராமன் அவரே ரூம் போட்டு யோசிச்சு பதில் சொன்னாருன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இல்ல அவர் சொல்வது இல்ல, டாக்டர் சுமன் தவறா சொல்றாரு, நீங்க சொல்லல. அப்ப நீங்க எந்த ஸ்டடியை சொன்னீங்கன்னு விளக்குறீங்கன்றேனா? சோ லெட்ஸ் on the origins of SARS-CoV-2 ஜனவரி 13ஆம் தேதி 2021. சரியா? 21 நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? இல்ல ஏஞ்சலா, நான் டேட் இப்பதான் எடுத்தேன். ஏஞ்சலா ராஸ்முசன் on the origin of SARS-CoV-2. ஏஞ்சலா ராஸ்முசன் யாருன்னா ஜார்ஜியா யுனிவர்சிட்டியோட இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸோட ரிசர்ச்சர். சரியா? அவங்க எழுதிருக்காங்க, இதுவரைக்கும் எந்த வைரஸ் ரிசர்ச் பத்தி எவ்வளவோ ரிசர்ச்சஸ் நடந்துட்டு இருக்குது, ஆனா எங்கேயுமே SARS-CoV-2 பத்தி மென்ஷன் கிடையாது. இது லேப்ல இருந்ததுன்னா எங்க ரிசர்ச் பேப்பர்ஸ்ல வந்திருக்கும், அது வரவே இல்ல. அவங்க எந்த ஸ்டடியை கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா மார்ச் 2020ல ஆண்டர்சன் ஸ்டடி பண்ணார்ல, அத ஃபர்தரா எடுத்துட்டு அவங்க எப்படிலாம் அந்த ஆண்டர்சன் மேல தான் டவுட். இதுங்க அதுக்கு ஆண்டர்சன் டவுட் வச்சுக்கோங்க. ஏஞ்சலா ராஸ்முசன் அவங்க she goes further. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஆண்டர்சன் சொல்லிட்டாரு. நீங்க சொல்றீங்க பாங்கோலின் இருந்து வந்துச்சு, நேச்சர்ல ஸ்டடி வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப ஏஞ்சலா ராஸ்முசன் பாங்கோலின் ஸ்டடி பண்ணல. நீங்க டக்குனு மாத்தாதீங்க. 22 ஸ்டடி இருங்க. நீங்க சும்மா பேசுறீங்க என்ன? I can only laugh at you, okay? I can only laugh at you. Wait பண்ணுங்க. 22 ஸ்டடி வந்திருக்கு. October 6, 2020. Campus of SARS-CoV-2 and COVID-19. நான் சொல்றேன், வரிசையா சொல்றேன். சரியா? ஒரு நிமிஷம் சுந்தரராஜன். Hold on. Proximal origin of SARS-CoV-2 by Anderson in 17th March 2020. நான் சொல்றேன் evolution origin of SARS-CoV-2 SARS-CoV virus. இல்ல வரேன். 22 ஸ்டடி வந்திருக்கு. சொன்னது பாங்கோலின். ஆமா, அது ஒரு தியரி. பாங்கோலின் அது ஒரு தியரி. அது SARS-CoV-2ங்கற ஸ்டடியை நான் கேட்கல. நீங்க அந்த ஸ்டடி அது யார் பண்ணாங்க? அந்த ஸ்டடி இவரே நான் ரொம்ப கிளியர் கட்டா சொல்றேன். அது ஒரு தியரி. ஊஹானோட வெட் மார்க்கெட்ல பாங்கோலின் சாம்பிள், ஊஹானோட வெட் மார்க்கெட்ல பேட்ஸ்ல இருந்து பாங்கோலின்ஸ் போய் வந்திருக்க ஒரு ஸ்டடி இருக்குது. சரியா? அந்த ஸ்டடி தான் சைனீஸ் பண்ண ஸ்டடின்னு டாக்டர் சுமன் சொல்றாரு. பண்ணாங்கயா எந்த நாட்டுல? இல்ல ஹலோ, நீங்க ஒரு டாக்டர் தானே? WHO இன்னும் ப்ரூவ் பண்ணலங்க அது லேப் லீக்னு. அதுக்கு அப்புறம் பேசுவோம் நாம. சரியா? அவ்வளவுதான் நானும் சொல்றேன். அது ப்ரூவ் பண்ணிட்டா நீங்க பேசுங்க. நீங்க உடனே சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லாதீங்க சார், ஆத்திரப்படாதீங்க. இன்னைய வரைக்கும் WHO லேப் லீக்னோ இது பயோ வார்னு சொல்லல. யாருமே சொல்லல. டாக்டர் சுமந்தும் சொல்லல, டாக்டர் சுப்பிரமணியமும் சொல்லல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. திரு சுந்தரராஜன், லெட்ஸ் பீ வெரி கிளியர். இல்ல அசோகா, give me 1 minute. இல்ல வெயிட் பண்ணுங்க. திரு சுந்தரராஜன் இல்ல வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரு நிமிஷம். coming to you டாக்டர் சுப்பிரமணியம், coming to you sir, coming to you டாக்டர் சுப்பிரமணியம். Yes, I don't want to be part of a Koradi Sandai. See, I'm sorry. Let's have a decent discussion. Yes. That's what I'm trying for. Have a political discourse
Okay. We are not here representing any political ideology. We are only Exactly. science. Can I request my friends and my co-panelists to give me 2 minutes time? Sure. Sure. Sir, all we are saying is, let's not exclude or include anything. Number 2, let us not convict anybody based on suspicion or innuendo. அதாவது ஒரு சஸ்பெஷன் இருக்கிறதுனால ஒருத்தர குற்றம் சொல்றதுங்கிறது எப்போதுமே தவறு. ஆனா ஒரு குற்றம் நடந்திருக்கான்னு ஆராய்ச்சி பண்றதுல தவறே கிடையாது. அவங்க குற்றம் சொல்றது தப்பு, ஆனா ஆராய்ச்சி பண்றதுல தவறு இல்லை. ஆராய்ச்சிங்கும் போது நம்ம மனசை விரிவா வச்சுக்கிறது தான் நல்லது. எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் தான் சொல்றது நல்லது. அதுக்காக இப்படி நடந்தது அப்படி நடந்தது நம்ம ஒன்னும் யூகிக்க வேண்டாம். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எழுதி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் அதுதான் நடந்திருக்கணும், இதுதான் நடந்திருக்கணும் நம்ம ஆரம்பத்திலே சொல்றது மிக தவறு. சயின்டிபிக் என்கொயரிக்கு இது உகந்த விஷயம் கிடையாது. சயின்டிபிக் என்கொயரினா எப்போதுமே ஒரு ஓப்பன் மைண்டோட எல்லா பாசிபிலிட்டிஸும் அனலைஸ் பண்றது நல்லது. ஆஸ் அ சயின்டிஸ்ட், ஏன்னா ஐ எம் ஆல்சோ இன்வால்வ் இன் ரிசர்ச் ஒர்க். எனக்கு எப்போதுமே சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஐ எம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பர்சன். ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறது வந்து ஐ எம் ஆல்வேஸ் வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட். இப்போ பிளாக் ஃபங்கஸ்லாம் போகுதுன்னா ஐ எம் ஆல்வேஸ் வரிட் அபவுட் இட். ஆஸ் அன் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பர்சன் எனக்கு இந்த ஏர் சேஃப்டியை பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் வரிட் அபவுட் இட். அண்ட் இந்த மாதிரி விஷயத்துல வந்து இந்த ஏர் டைனமிக்ஸ் ஆர் கிரிட்டிக்கல். திரும்ப திரும்ப இந்த பர்டிகுலர் வைரஸ்ல வந்து திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்னன்னா, ஏர் டைனமிக்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ரூமுக்குள்ள இருந்தா கூட 6 feet இடைவெளி போராது. வெளியில இருந்தா வேற விஷயம். ஒரே அறைக்குள்ள இருந்தா 6 அடி போராது அப்படின்னா கணக்கு சொல்றாங்க. விச் பேசிக்கலி மீன்ஸ் ஏர் இஸ் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு கண்காணிக்கப்பட்டது, அது போதுமான சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கறதுல எனக்கு ஒன்றும் தவறுன்னு படல. அது என்னோட மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே, நிகழ்ச்சியை முடிக்கணும். ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கோம். டாக்டர் ரவீந்திரநாத் நிறைவு கருத்து. டாக்டர் ரவீந்திரநாத், இந்த விஷயத்துல யாரும் ஆராய்ச்சி பண்ண சொல்ல, வூஹான்ல இருந்து வந்து லேப்ல லீக் ஆச்சா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தப்பு கிடையாது. அதுக்காக ஏற்கனவே குழு வச்சாங்க, அந்த குழு போடுச்சு. அந்த குழு போதாது, கொஞ்சம் விரிவடைந்த குழுவா போடுங்க, நல்ல ஆராய்ச்சி பண்ணட்டும். அதுக்கு உலக நலன் முயற்சி பண்ணட்டும், அது வந்து செய்யட்டும். அது மாற்றுக்கிறது கிடையாது. அமெரிக்காவுடைய உளவுத்துறைக்கு 90 நாள் டைம் கொடுத்து நீங்க அதுக்குள்ள எனக்கு கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அதிபர் உத்தரவு போடுறாருன்னா அவரோட உள்நோக்கம் என்ன? ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னாக்க ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, அதே போல பாத்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டு, கோட் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி, ஆஸ்திரேலியா சேர்த்து கோட் என்ற அமைப்பு உருவாக்கிட்டு சீனாவுக்கு எதிரான ஒரு நிலையை உருவாக்குறாங்க. சவுத் ஏசியால ஒரு நேட்டோ மாதிரி ஒரு அமைப்பு அது உருவாக்குது. அப்ப ஏற்கனவே பென்டகன் தெளிவா சொல்லிருக்கு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவுடைய சீனாவுடைய பொருளாதாரமும் மேலாண்மை உலகத்துல நம்பர் 1 இருக்க போகிறது. அது தனக்கு பிரதான எதிரி, அதை கண்டெயின் பண்ணுறது பென்டகனுடைய நோக்கம். அதற்கு சில வாய்ப்புகளை பாக்குறாங்க. எப்படி ஈராக்ல வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இமெயில் அனுப்பிச்சிட்டாங்களாம், கண்டலேசா ரைஸ் வந்து குதிச்சாங்க. அங்க வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு, பாதுகாக்கப்படுறேன். அதுக்கு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பயன்படுத்துறாங்க. ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. பிலிக்ஸ் தலைமையில ஒரு குழு போடுச்சு, பல முறை பார்த்தாங்க, ஒன்னே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா எதுக்கு பணம் எடுத்தீங்க? யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஆதரவோட அரசியல் நோக்கம் இருக்கு. அமெரிக்கா அப்பட்டமான இந்த குற்றச்சாட்டுல உள்நோக்கம் இருக்கிறதுங்கிறது உங்களோட ஃபைனல் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். டாக்டர் சுமந்த், ரொம்ப சுருக்கமா 30 செகண்ட்ஸ். ரொம்ப சுருக்கமா டாக்டர் சுப்பிரமணியம் சொன்னது எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தான் நானும் வந்து முழுமையா சொல்றேன். யாருமே வந்து இது லேப்ல இருந்து வந்துச்சு, சைனா வேணும்னே உலகத்துக்கு பயோ வெப்பனா பயன்படுத்துறாங்கன்னு யாருமே சொல்லல. ஆனால் எப்படி வந்ததுங்கிறது நமக்கு உறுதியா தெரியாத ஒரு சூழல்ல அதை கண்டுபிடிக்க உலகம் முயற்சி செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 4 மில்லியன் மக்கள் இறந்திருக்கிறார்கள். அதனால வந்து இறந்து கொண்டும் இருக்கிறார்கள். சோ நிச்சயமா அதனுடைய ஆரிஜின் தெரிஞ்சால்தான் அதை எப்படி நம்ம பிரிவென்ட் பண்றது, இன்னும் விர்லன்ட் ஸ்ட்ரெயின்ஸ் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு எல்லாம் வழியே அதுதான். அதனால வந்து ஓபன் மைண்டோட ரிசர்ச் நடக்கணும். அப்படி நடந்தாதான் உண்மை தெரிய வரும். ஓகே ஓகே சுந்தரராஜன் 30 செகண்ட்ஸ். அதாவது மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் செய்யணும்னு யாரும் சொல்ல. ஆனா சுமன் ஸ்ரீராமன் சார் சொல்றாரு, சைனால யாருமே பரவாயில்ல தெரியுமா, 4 மாசமா யாருமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா டக்குன்னு நடுநிலை யாருன்னு சொல்லுவாரு.
அப்புறம் என்ன அர்த்தம்னா சைனா மேல எல்லா தப்பையும் சுமத்துற அர்த்தம். நம்ம சீனா ரைட்டு, அமெரிக்கா தப்பு, அமெரிக்கா ரைட்டு, அதெல்லாம் கிடையாது. சயின்ஸ் இது வரைக்கும் இன்னை வரைக்கும் ப்ரூவ் பண்ணல இட் இஸ் a lab leaked or lab made virus. So I believe சயின்ஸ் எப்போ ப்ரூவ் பண்ணுதோ அப்போ வந்து சொல்லுவோம். நம்ம இந்த நடுநிலை வந்துட்டு சைனா வந்து யார் செத்து போறேன் நக்கல் சொல்றது, அப்புறம் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒருத்தர் வந்து நீங்க டைரக்டா நல்லவன்னு சொல்லலாம், இல்ல வந்து பல விஷயங்கள்லாம் செய்வான்னு சொல்லி நல்லவன்னு சொல்லலாம். அப்பதான் சுமன் நம்ம பழக்கமா இருக்கு. நீங்க கத்துக்கிட்டே இருங்க சார். No 2 hours நீங்க கத்துக்கிட்டே ஓகே டைம் இல்ல. ஓகே thank you டாக்டர் சுப்ரமணியம். ஃபைனல் 30 செகண்ட்ஸ் டாக்டர் சுப்ரமணியம். இப்போ நம்ம முக்கியமா இதுல இருந்து எடுத்துக்க வேண்டியது என்ன விஷயம்னா, we are not out of trouble. இன்னமும் பிரச்சனைகள் உலகத்துல இருக்கத்தான் போகுது. ஹிஸ்டரியில இருந்து கத்துக்காதவங்க திரும்ப அதே தவறுகளை செய்வாங்கிறது கருத்து. 1918 பேண்டமிக்ல இருந்து நம்ம கத்துட்ட மாதிரி தெரியல. அதே தவறுகள் நம்ம திரும்ப செய்யற மாதிரி எனக்கு மனசுல தோன்றது. ஆனா நம்ம எவ்வளவோ முன்னாடி வந்திருக்கோம், விஞ்ஞானமும் ஒரு அளவுக்கு முன்னாடி வந்திருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சேஃப்டியை பாதுகாக்கிறதா முக்கியம். இன்னைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து வேக்சினை போடுங்க, மாஸ்க போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, வேற வழி கிடையாது. கண்டிப்பா. கொரோனா எப்படி வந்ததுங்கிற ஆய்வுகளை பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பார்த்துட்டு இருக்காங்க. நாம செய்ய வேண்டியது தொடர்ந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது வேக்சின் போடணும், மாஸ்க் போடணும் அப்படிங்கிற மெசேஜோட டாக்டர் நிறைவு செய்திருக்கிறார். ஆன் தட் நோட் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.